இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அதோட ஏரியா டிவைடட் பை டைலோட ஏரியா போடணும். ஸோ ஸ்கொயர் டைல் தான், அப்போது டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு தான் கண்டிப்பாக வரும். அப்போ வந்து அந்த ஏவோட வேல்யூவை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன ரூமோட லென்த்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து காமன் டிவைசர் கண்டுபிடிங்க. இப்போ வந்து இது ரெண்டும் யூனிட் வேறு வேறு இருக்கிறதால நான் அதை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது 1500 + 17 வரும். 1517 எழுதிக்கலாமா? ஸோ 1517 × 902. ஏன் நான் இன்ட்டு போடுறேன்னா எனக்கு வந்து இது ரெக்டாங்குலர் ஷேப் தான். ஸோ அதுக்கு வந்து ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L × B. அதனால தான் 1517 × 902ன்னு போடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இதோட காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா 1, அதை விட்டால் 41. ஸோ 1 and 41 தான் காமன் டிவைசர். எனக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் கேட்கறதால நான் வந்து 41 சூஸ் பண்ணுறேன். 1517 × 902 டிவைடட் பை 41 × 41 போடுறேன். சப்போஸ் நான் ஏன் 40 போடக்கூடாதுன்னா 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ டைல்ஸை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ள. அதனால தான் நம்ம வந்து 40 அதாவது காமன் டிவைஸை கண்டுபிடிச்சி அதில் கிரேட்டஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் 41 சூஸ் பண்ணுறேன். இதை மேக்ஸிமம் கேட்டிருந்தா நான் வந்து 1 தான் சூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் சம்மில் வந்து லீஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸை வச்சு தான் ஒரு ஃப்ளோரை வந்து போட பார்ப்போம். ஒரு ஃப்ளோரில் வந்து டைல் போட பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது 1517 × 902 டிவைடட் பை 41 × 41 இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 814 டைல்ஸ் வந்து கிடைக்கும். 814 டைல்ஸ் இருந்தால் இந்த லென்த்து உள்ள ரூமை வந்து நான் டைல் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.